முன்ன எலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிகமாக தான் இருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் உங்களுக்கு கீழே தான் இருக்கும், குறைஞ்சிருந்து. இப்போ வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடம் கொடுத்ததுனால உங்களை அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடம் தான் கொடுப்பேன்னு அந்த மாதிரி சிக்கலை கொண்டு வராங்களா, இல்ல மற்ற கட்சிகள் சொல்லும் பொழுது மற்ற புதுசா இணைந்ததுனால உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஏன்னா நீங்க தொடர்ந்து நீடிச்சுட்டு வரீங்க உங்க கூட்டணியில, அப்ப உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. இல்ல கடந்த முறையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக எல்லாத்துக்குமே சமமாக 6 என்கிற எண்ணிக்கை கடந்த தேர்தலில் இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த முறை அவர்கள் எல்லோருமே குறைத்துக் கொள்வதற்கு முன் வந்திருக்கிற நிலையில் நீங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்கோம். மற்ற கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 6 தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த 2 தொகுதிங்கிறது அந்த நெருக்கடி காரணம். அதாவது எங்களுடைய கட்சியினுடைய பலம் இருக்கிற மாவட்டங்களில் எங்களுக்கு கடந்த முறை தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கன்னியாகுமரியோ, கோயம்புத்தூரோ, திருப்பூரோ இந்த மாதிரி எங்களுடைய கட்சி வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொகுதி கிடைத்திருந்தால் நாங்கள் 6 தான் வெற்றி பெற்றிருப்போம். அது பல காரணங்களுக்கு, அதனால 2 ஜெயிச்சதுனாலதான் அந்த மாதிரி பேசினா நம்ம அது தேவையற்ற விவாதம். பாண்டிச்சேரியை பத்தி நாங்க பேச்சுவார்த்தை குழு எப்பவுமே முதல்வர் சொன்னார் சொல்லியிருப்பாங்க 5 தொகுதின்ட்டு. இப்ப நீங்க 5 தொகுதி 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் நீங்க ஒரே குறிக்கோளோட இருந்தீங்க 6 தொகுதி வேணும்னு, அவங்க 5 சொல்லிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த சூழல மீண்டும் அவர் முதல்வருக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த சூழல நீங்க உங்களுக்கு ஒரு பிரஷர் வரும்பொழுது இப்ப முதல்வர் வேண்டுகோள் வைக்கிறான்னு வச்சுங்களேன், இப்ப இதுக்கு நீங்க அந்த 5 தொகுதியின் போது உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகுதியை கேட்டு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? முதல்ல நம்பரை முடிவு பண்றது தான். நான் பலமுறை சொல்லிட்டேன், முதல்ல நம்பரை முடிவு பண்றது, அதுக்கப்புறம் தான் தொகுதிகள் பட்டியல், அதுக்கப்புறம் தான் வழங்குவோம். இப்பயும் அதே தான். இப்ப மாநிலக்குள்ள ஒத்துக்கலான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அது அதுக்கப்புறம் அது யூகத்திலே கேள்வி கேட்கிறேன். ஏதாவது பாருங்க, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதம் தான் அவங்களை இவ்வளவு அழுத்தத்துக்கு கொண்டு வருதா? நீங்க கூட்டணியில தான் இருப்பீங்கிற அந்த உத்தரவாதம் தான் அவங்களை இவ்வளவு அழுத்தத்துக்கு கொண்டு வருதா? இல்ல அப்படி நாங்க நினைக்கல. ஆனால் நாங்க கொள்கை பூர்வமாக எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த அணியில் நீடிக்கிறோம். அதனால அவங்க எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அணியில் நீடிப்பதா நீடிக்க வேண்டாமா என்று முடிவு செய்வதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கடந்த முறை வலுவான தொகுதிகளை இந்த முறை அந்த தவறு அது தொகுதி பட்டியல் கொடுக்கும்போது பாக்கலாம் சார். சென்னையில இடம் கேட்டிருக்கீங்க, பெரம்பூர், மதுரை எல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்றாங்க. சென்னையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கட்டாயம் நாங்க போட்டிடுவோம். நீங்க கேட்காம இருந்தீங்களா? கட்டாயம் நாங்க போட்டிடுவோம். சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இல்ல அது எந்த தொகுதின்றது அதான் சொல்றேன். தொகுதி பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த தொகுதி பட்டியல் அதுக்கப்புறம் தான் வழங்குவோம். இப்பயும் அதே தான். இப்ப மாநிலக்குள்ள ஒத்துக்கலான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அது அதுக்கப்புறம் அது யூகத்திலே கேள்வி கேட்கிறேன். ஏதாவது பாருங்க, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதம் தான் அவங்களை இவ்வளவு அழுத்தத்துக்கு கொண்டு வருதா? நீங்க கூட்டணியில தான் இருப்பீங்கிற அந்த உத்தரவாதம் தான் அவங்களை இவ்வளவு அழுத்தத்துக்கு கொண்டு வருதா? இல்ல அப்படி நாங்க நினைக்கல. ஆனால் நாங்க கொள்கை பூர்வமாக எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த அணியில் நீடிக்கிறோம். அதனால அவங்க எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அணியில் நீடிப்பதா நீடிக்க வேண்டாமா என்று முடிவு செய்வதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கடந்த முறை வலுவான தொகுதிகளை திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர் இழுபறி நீடித்து வருகிறது.
5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்துகிறார் என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். 6 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் எனவும் 6 தொகுதிகளுக்கு மேல் வேண்டாம் எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இன்று மாலையோ அல்லது நாளையோ முடிவு தெரிந்துவிடும் என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். தொகுதி எண்ணிக்கையில்தான் சிக்கல், கூட்டணியில் சிக்கல் இல்லை எனவும் திமுக கூட்டணியை விட்டு செல்ல மாட்டோம் எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் குறிப்பிட்டுள்ளார்.